வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், அந்த டயபெட்டிக் யூரோலஜிக்கல் ப்ராப்ளம் இப்போ என்ன டவுட் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூ அப்படின்றது வந்து ஒரு 45லேருந்தே இப்போலாம் வந்து 40லேருந்தே கூட ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லலாம். அது ரீதியான இப்போ நீங்கள் சொன்ன ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டோ இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் அவங்க வந்து டயபெட்டிக்காகவும் இருந்தாங்கன்னா, ஸோ டயபெட்டிஸை மெயின்டைன் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு மேண்டேட்டரி ப்ராசஸ் ஆகிடுது, அதாவது கட்டாயம் பண்ணி ஆகுன்ற மாதிரி. இப்போ டயபெட்டிக்கும் லைட்டாக மேலே கீழே மெயின்டைன் பண்ணாமல் போய் இந்த ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூ வரும்போது அது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனாக மாறிடாதா? அதாவது என்னன்னா, இப்போ டயபெட்டிஸுங்கிறதே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் நோய் தான். அதாவது அது வந்து ப்ராப்ளம் என்ன, அது வந்து எல்லா ஆர்கன்ஸ்லையும் பாதிக்கும், எல்லா உறுப்புகளும் பாதிக்கும், அதுதான் ப்ராப்ளம். ஸோ யூரோலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னா அது வந்து கிட்னிலேருந்து ஆரம்பித்து நீர் பை வரைக்கும் எல்லாத்தையுமே அதை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சுகர் கண்ட்ரோலுங்கிறது கட்டாயம் ரொம்ப முக்கியம்தான். பட் ஆனால் அது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதை பொறுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப சின்ன வயசுலேயே டயபெட்டிஸ் வந்துடுது அப்படின்னா கட்டாயம் அவங்களோட ப்ராப்ளம்ஸு பாதிப்புகள் வந்து ஜாஸ்தியாக தான் ஆகுமே. ஸோ அது வந்து நம்ம எப்படிங்கிறது ரெகுலர் செக்கப்ஸில் வேணால் ஓரளவுக்கு நமக்கு அட்லீஸ்ட் தெரிஞ்சுது, இப்போ இதனால் வந்து இப்போ இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாகுது, ஸோ கிட்னியே பாதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நம்ம இந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணி அட்லீஸ்ட் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய கிட்னி பாதிப்பை குறைக்கலாம். டயபெட்டிஸ்னால வருது, அது கூட வந்துட்டு தான் இருக்கும், பட் அதனால் வரக்கூடிய அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸை குறைக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ டயபெட்டிஸ் யூரோலஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம், கிட்னி எப்படி பாதிக்கும் அது? அதாவது இன்ஃபெக்ஷன் தான் அகைன், ஏன்னா அதில் வந்து நமக்கு வந்து இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக போயிடும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு. ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். பட் யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து இப்போ சாதாரணமான அவங்களுக்கு வந்தது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்ச நாள் விட்டு கூட மருந்து மாத்திரை கொடுத்தாக்கா சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சுகரில் என்ன ஆகும்னா நமக்கு இப்படின்னு தெரிஞ்சு நம்ம வேறு ஏதாவது அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகிடும், ஏன்னா இம்யூனிட்டி கம்மி. ஸோ நீங்கள் யூரினில் தான் கொஞ்சம் லேசாக ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினச்சிட்டே சரி 2 நாள் ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறதுக்குள்ளே அது கிட்னியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கனால நம்ம கொஞ்சம் முன்கூடி பார்த்து சரி எரிச்சல் இருக்கா உடனே போய் நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு என்னங்கிறது பார்த்துனாக்கா கொஞ்சம் அதோட ரேட் வந்து குறைக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்த ஒரு கால் இருக்காங்க பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? கரூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, கேளுங்க சந்தேகம் என்னட்டு. டாக்டர் சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர், என் ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் பேஷண்ட். என் ஹஸ்பண்ட் சரி, அவருக்கு வந்து சிஎஃப்சி இருக்கு டாக்டர், கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அது இருக்கு. சரி, இப்போ அவங்களுக்கு வந்து கிரியாட்டின் லெவல் வந்து 1.6 வந்திருக்கு. சரி, டாக்டர் வந்து இனிமேல் ஃபுட்டு கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து சைலோரிக் மற்றும் அல்பூனில் அப்படின்னு 2 டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அது போயிட்டு இருக்கு. இப்போ ஃபுட்டு நான் எப்படி டாக்டர் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஃபுட்டு அப்படின்னாக்காமா நம்ம மெயினாக வந்து இப்போது நீங்களே சொல்கிறீங்களே அந்த ஹார்ட் ப்ராப்ளம்னாலே வந்து இந்த பிளட் ஃப்ளோ சரியாக இல்லாமல் இல்லை அதிகமாக ஆனதுனால தான் கிட்னி ப்ராப்ளம் பாதிச்சிருக்கும். அது கூட ஒருவேளை சுகர் ஏதாவது இருந்ததுனாக்கா அதனால் கூட இந்த மாதிரி வரலாம். பட் 1.6ங்கிறது வந்து கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து அந்த 1.6லேயே உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு பார்க்கணுங்கிறதுக்கு தான் அவங்க வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்னு சொன்னால் நம்ம வந்து உப்பு டோட்டலாக நிறுத்துகிறோங்கிறதுலாம் கிடையாது. ஜென்ரலாக வந்து உப்பு அளவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கலாமா இருக்கும், அதனால தான் அவர் இந்த சைலோரிக்குங்கிற மாத்திரை கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு வந்து நம்ம மெயினாக நான் வெஜிடேரியன் வந்து கொஞ்சம் குறைக்கணும். இப்போ நீங்கள் வந்து வாரத்தில் 2 தடவை சாப்பிட்டீங்கன்னா அப்போ வந்து அந்த ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவையாக அதை ஆக்கலாம். இல்லை 2 வாரத்தில் ஒரு தடவை தான் சாப்பிட்டீங்கன்னா 1 மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க. தண்ணி வந்து அவங்க எல்லாவது அளவு சொல்லியிருந்தாங்கன்னா, ஏன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வேறு இருக்கனால தண்ணி அளவு சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த தண்ணி அளவு வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பாக்கி வந்து ரொம்ப உப்பு தான் மெயினாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா வீட்லேயே அதிகமாக உப்பு சாப்பிட்றதா இருந்தாக்கா அதை வந்து ஒரு அரை உப்போ இல்லை 3/4 உப்போ ஆக்கிக்கோங்க. அது தவிர வந்து சில சாப்பாடு இப்போது நீங்கள் அப்பளம் இல்லை ஊறுகாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உப்பளவு வந்து ஒரு நீங்கள் யோசிப்பீங்க ஒரு அப்பளம் தானே நான் சாப்பிட்டேன் அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு அப்பளத்துலேயே வந்து உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட்டட் உப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. இதில் அந்த பிக்கிள்ஸ் இந்த அப்பளத்துலாம் வந்து உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலே உங்கள் உடம்புக்கு வந்து நிறைய சேர்ந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, காயத்ரிங்க, பொள்ளாச்சியிலேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்கள் காயத்ரி, கேளுங்க என்ன சந்தேகம். என்னோட பையன் 7 இயர்ஸ் ஆச்சு. அந்த பையனுக்கு ஸ்டோன் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்க. சரிம்மா. அப்போ அடிக்கொருக்கா இன்ஃபெக்ஷன், யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுது. சரிம்மா. ஸ்டொமக் பெயின் ரொம்ப ஆகுது அடிக்கொருக்கா அப்படிங்கிறேன். அப்போ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணங்காட்டி அவங்க என்னன்னாங்க, அவங்க வெளியே யூரின் டியூப்ல இருந்துச்சுன்னா ட்ரிப்ஸோக்க போட்டா சரியாகும் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இது வந்துட்டு உள்ளேயே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ட்ரிப் எதுவும் பண்ணா வராது, அதை ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா.
அது வந்துட்டு சின்ன பையன் ஒரு சிலர் என்னங்கிறாங்க அது திருப்பி வரும், எவ்வளவு நீங்க ஆப்ரேட் பண்ணி எடுத்தாலும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தா திருப்பி வரும்னு சொல்றாங்க. சரி. அப்போ அதான் என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டதுக்கு வேண்டி கூப்பிட்டான். அவன் தண்ணியே குடிக்கிறது இல்லைங்க. ம். அதாம்மா, அதாவது வந்து யூரினில் கல், கிட்னியில் கல்லுன்னு ஒரு தடவை வந்ததுனாக்கா அடுத்த வந்து நம்மளோட லைஃப் டைம் முடிகிற வரைக்கும் ஒரு மினிமம் 50% வாய்ப்பு இருக்குது திருப்பி கல் வரத்துக்கு. அது வந்து ரொம்ப கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பட் அதுக்காக வேண்டி இப்போதைக்கு நம்ம என்ன கல் இருக்கோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சு தானே ஆகணும் இல்லையா? ஸோ இதனால அவனுக்கு வந்து வலி வருது, இப்போ வலி தான் அவனுக்கு தெரியறது, அது கிட்னியில் எங்கே இருக்குது, அடைப்பு உண்டாக்குறதா, அதனால கிட்னி ஃபங்க்ஷன் ஏதாவது பாதிச்சிருமா, இப்போ யூரின் போல திருப்பி கஷ்டப்படுறதுனால இப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்தாலும் அவனுக்கு ஜுரம் காய்ச்சல் வந்தாக்க அவனோட உடம்பு பாதிக்கும். இது எல்லாமே பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொன்னாக்க அது என்ன மாதிரி ஆப்ரேஷன் என்னன்னு சொல்கிறாங்கங்கிறது நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும். இப்போ இந்த கல்லை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விதம் இருக்குது. இப்போது லேசர் எல்லாம் வந்துடுது. இப்போ நம்ம வந்து ஆப்ரேஷன்னு முன்னாடி சொன்னால் பெருசாக ஆப்ரேஷன் பண்ணி ஃபுல்லாக அந்த இடுப்பில் பெருசாக அந்த ஆப்ரேஷன் பண்ணி நிறைய கிழிச்சு தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஓப்பன் ஆப்ரேஷன்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அன்லெஸ் வேறு வழியே இல்லைங்கிற போது தான் ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எண்டோஸ்கோப்பி அந்த மாதிரிலாம் பண்ணாக்க ரொம்ப சேஃபாக ஜாஸ்தி ப்ராப்ளம் இல்லாமல் அந்த கல்லை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் திருப்பி வருமேங்கிற பயத்தில் வந்து நம்ம இப்போதைக்கு இருக்கிற கல்லை வந்து விட வேண்டாம். ஸோ அதுக்கு என்ன இருக்கோ அதுக்கு கரெக்டாக வைத்தியம் பண்ணணும். அடுத்து வராமல் தடுக்கிறதுக்கும் சில வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுக்கு என்ன வழிமுறையோ அதையும் நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் தூத்துக்குடியில இருந்து பேசுறோங்க. கீதா. சொல்லுங்கம்மா. சார், எங்க வீட்டுக்காரருக்கு வந்து மேடம் 42 வயசு ஆகுது. சரிம்மா. காலையில தூங்கி எழுந்தோன்னா காலையில ஃபர்ஸ்ட் அந்த யூரின் வரும்போது சொட்டு சொட்டா தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஃபுல்லா நார்மல் ஆயிடுது. சரி. அதான் இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அதான் சரி என்ன ப்ராப்ளம்னு சொல்றேன். அதாவது இந்த மாதிரி காலையில் மட்டும் ப்ராப்ளம் இருக்குன்னா ஒன்று வந்து அவர் நைட் ஃபுல்லாக யூரின் போகாமல் ரொம்ப தங்கி இருந்த யூரின் அப்படியே தங்க வச்சிருக்கிறதுனால நீர் பைப் ரொம்ப ஃபுல்லாக ஆனதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு யூரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த மாதிரி ஏன் நடக்கிறது அப்படின்னா மைல்டாக வேறு ஏதாவது அடைப்பு இருக்கா யூரின் பாதையில், ஏன்னா ரொம்ப நிறைய யூரின் தங்கினதுக்கப்புறம் அவரால் யூரினை வெளியில் எடுக்க முடியலாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அதனால் யூரின் பாதையே எப்படி இருக்குது என்னங்கிறது பார்த்துட்டு கட்டாயம் வைத்தியம் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா இதுக்கு மேலே போயிட்டே போச்சுன்னா அது வந்து பகல் நேரத்துலையும் மற்றபடி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஏதாவது வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. சார், எங்கள் ஒய்ஃபுக்கு நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் அறியாமல் யூரின் போயிட்டு இருக்காங்க மேடம். சரி. அதுக்கு என்ன செய்யலாம்? அதாவது இது வந்து தூக்கத்தை அறியாமல் போகிறது அப்படிங்கிறது வந்து ஒன்று, அவங்களுக்கு வந்து யூரினில் முன்னாடியே கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கும், அவங்களுக்கு தெரியாமல் அந்த யூரின் வந்து அவசரமாக அடக்க முடியாமல் வருது, ஓடி போய் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப காமன் ரீசன் தான் அதுக்கு. இல்லை ரெண்டாவது காரணம் என்ன இருக்கலாம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு யூரின் பை வந்து அவங்களால ஃபுல்லாக எம்டி பண்ண முடியல. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு இதுலேருந்து வந்து பக்கெட்லேருந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னாக்கா அது தானாகவே சொட்டி தானே போகும் இல்லையா? ஸோ அது ஒரு தடவை கொஞ்சம் சொட்டிச்சுன்னா அதுக்கப்புறமா பாக்கி இருக்கும், திருப்பி கொஞ்சம் ஃபில் ஆச்சுன்னா திருப்பி சொட்டும். ஸோ அந்த மாதிரி ஆகிறது தான். அவங்க ஒரு தடவையில் ஃபுல்லாக யூரின் போகிறாங்களா போகலையா அப்படிங்கிறது வந்து பார்க்கணும் ஒன்று. ரெண்டாவது, யூரினில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, இதனால் அவங்களுக்கு அறியாமையே யூரின் வருதா, இது ரெண்டுமே நீங்கள் கொஞ்சம் கட்டாயம் பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் என்னங்கிறது பார்க்கலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ இந்த யூரினல் ஹேபிட் அப்படின்றது வந்து இன்ஃபெக்ஷன்னால சில குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஆகி அது வந்து ஒரு பெட் ஹேபிட்னு நினச்சிக்கலாம் இல்லையா? அதை எப்படி டாக்டர் ரெமெடி பண்ணுறது அதுக்கு? அதாவது பெட் ஹேபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து 5 வயசு வரைக்குமே நம்ம குழந்தையில வந்து அவங்க நைட்டு பெட்டில் கண்ட்ரோல் இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு வந்து ஜாஸ்தி இருக்காது. ஸோ அதனால் அது வரைக்கும் நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து அது ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 2 வயசுக்கு அப்புறமே கொஞ்சம் விவரம் புரிய ஆரம்பிச்சிடும். நைட்டு தூக்கத்தில் இல்லைனாலும் அட்லீஸ்ட் பகல் நேரத்தில் வந்து அவங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் வந்துடும். ஸோ அவங்க வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குழந்தை வந்து ரொம்ப நாள் டிவி பார்த்துட்டே இருக்குது, அது வந்து அதுக்கு யூரின் போகிறதே ஞாபகம் இல்லை அப்படின்னாக்கா அது தன்னையே அறியாமல் வந்து யூரின் நிறைய தங்கி வச்சிரும், அப்புறம் வந்து அவசரமாக ஓடி போய் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூரினல் ஹேபிட்ஸை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. வந்து இல்லை நீங்கள் கரெக்டாக டைமுக்கு வந்து யூரின் போயிடணும், அது உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து அந்த குழந்தை வந்து உட்காந்துருக்கு இல்லை விளையாடுறச்சு வெளியில் விளையாடிட்டு இருக்கு, அவசரமாக யூரின் வருது, கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவசரமாக பாத்ரூமுக்கு ஓடி போகிறது அப்படின்னா ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாமோ அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அப்புறமா செக் பண்ணி பார்க்கணும். அது ஓகே டாக்டர். அடுத்த காலர் இருக்காங்க, பார்க்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சார், நான் கோயம்புத்தூர்ல பேசுறேன். சொல்லுங்கள் உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. சார், என்னோட இது விரமையில் வந்து கட்டி மாதிரி வளர்ந்துட்டு வருது சார்.
ம் சொல்லுங்க. அது லோக்கல் டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் சார். சரி அவர் வந்து நீர் கட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். சரி ம் லேசா வலி எடுக்குது, சில டைம் வேற வெயிட்ஸும் ஆகுது, ம் சில டைம் வலி எடுக்குது. ம் ஓகே. அது எதனால, அது டேப்லெட் மூலமா சரி பண்ண முடியுமான்னு கேட்டு டாக்டர். டேப்லெட் மூலமா சரி பண்ண முடியாது, சரிங்க தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டு. ம் அதாவது வேற வீக்கம் இருந்து ப்ளஸ் அந்த நீர் சேர்ந்துருக்கு அப்படின்னா ஹைட்ரோசீலுங்கிறது தான் ரொம்ப காமனான ஒரு நோய் அது. ஸோ அது ஆக்சுவலாக நோயின்னு கூட சொல்ல முடியாது, வந்து நம்ம நீர் மட்டும் அதில் வேற சுற்றி நிறைய வரும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து வீக்கம் தெரியும். அதனால வந்து கட்டாயம் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதனால வலி வந்தது இல்லை அதனால ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படிங்கிற போது மட்டும்தான் நம்ம அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனால் அவர் சொன்ன மாதிரி அந்த ஹைட்ரோசீல் வீக்கமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது, அதுக்கு ஆப்ரேஷன் தவிர வேறு வழியும் கிடையாது. பட் அதை தவிர நீங்கள் அப்பப்போ வெறும் வீக்கம் வருது போகிறதுன்னு சொல்கிறீங்க, அது உள்ள அந்த விரையே ஒரு வேளை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆறுதா அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனையாக இருக்கலாம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லை சம்மந்தம் கூட இருக்கலாம். ஸோ எதனால எது வருதுன்னு கட்டாயம் நீங்கள் பார்த்துட்டு, வேற வீக்கம் வெறும் இன்ஃபெக்ஷனால் இருக்குன்னா அதை மருந்து மாத்திரைனால சரி பண்ண முடியும். பட் இந்த நீர் பிரச்சனை, நீர் மட்டும் தங்கி இருக்குது, ஹைட்ரோசீல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி தான் அதை சரி பண்ணணும். ஸோ அது என்னங்கிறத பார்த்து அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். டாக்டர், இப்போ ஒரு ஹெல்தியான ஹேபிட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் நம்ம இந்த ரீதியாக அப்படின்னு சொல்லணும்னா அது ஒரு ஷார்ட்டாக எப்படி சொல்லுவீங்க? அதாவது இப்போ நம்ம யூராலஜி சம்மந்தமா அப்படின்னு சொன்னாக்க மெயினாக வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். அதாவது ஏன்னா மோஸ்ட் காமன் யூராலஜியில் வந்து வரது எல்லாரும் பேஷண்ட்ஸ் வருதுங்கிறது வந்து வலியோட வருவாங்க, ஸ்டோன்ஸு. ஸோ அது வந்து அவங்களே அறியாமல் வந்துடுறது. ஏன்னா வந்து இப்போ சென்னையை பொறுத்த மட்டும் வெதரும் கொஞ்சம் ரொம்ப நல்ல வெதர் கிடையாது. ஸோ பொதுவாகவே வந்து கொஞ்சம் வெயில் தான் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சே வந்து கட்டாயமாக வந்து நமக்கு ஸ்டோன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும். ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி டம்ளரில் நீங்கள் ஊற்றிங்கன்னா எந்த கலர் வருதோ அதே கலரில் யூரின் போனால் நம்ம வந்து கரெக்டாக தண்ணி குடிக்கணும்னு வச்சுக்கணும். ஏன்னா இப்போ ஓரளவு வந்து இப்போ நீங்கள் 2 லிட்டர் குடிங்கிறது வந்து சில பேருக்கு நான் வெளியில் அவங்க வயலில் தான் வேலை பண்ணுவாங்க, வெயிலில் இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த 2 லிட்டர் கம்மி தான். ஓகே. அதே ஆனால் ஒரு ஏசியிலே உட்காந்து வேலை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 லிட்டர் கூட போருமா இருக்கும். ஸோ நம்ம ஜெனரலாக யூரின் கலரை பார்த்து நம்ம அதுக்கு வந்து முடிவு எடுத்துக்கிறது. ப்ளஸ் கரெக்ட் டைமில், அதாவது நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுக்கணும் அப்படிங்கிறத வச்சுட்டு, இப்போ நம்ம ஒரு பாட்டிலில் பிடிச்சி வச்சுட்டு சரி இந்த பாட்டில் 2 பாட்டில் இன்னைக்கு ஃபுல்லாக காலி ஆகணும் அப்படிங்கிறத கணக்கு வச்சு குடிச்சாதான் நமக்கு அளவு தெரியும். கரெக்டாக இருக்கும். ஓகே டாக்டர், நிறைய ஹெல்தியாக இருக்கணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க டாக்டர். தேங்க்ஸ் அலாட் ஃபார் டாக்டர். தேங்க்யூ. ரைட். இன்றைய சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி.